ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச க்ரீமியான ஹோட்டல் ஸ்டைல் பாஸ்தா வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதில் ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு ஆயில் போட்டு எடுத்திங்கன்னா உதிரியாக வரும். இப்போ பசங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் நான் ஸ்வீட் கார்ன், கேரட், வெங்காயம், குடைமிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண வச்சுருக்க காயை ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம், குடைமிளகாய், ஸ்வீட் கார்ன், கேரட் சேர்த்து எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பட்டரில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதிகமாக வெந்துடக்கூடாது. அரை பதத்துக்கு வெந்தால் தான் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒயிட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல பட்டர் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பீஸ் அளவுக்கு. 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு கட்டிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணும். மைதா பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதிகமாக கருகிடக்கூடாது. மைதா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பை ஃபுல்லில் வைக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கரண்டியால் மத்திச்சு விட்டுக்கோங்க. மத்திச்சு கட்டி இல்லாமல் வரணும். அப்போ தான் ஒயிட் க்ரீம் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் சூப்பராக ஒரு க்ரீமி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்லேயே எளிதாக கிடைக்கக்கூடிய ஓமவல்லி இலைகளை வெயிலில் காய வச்சோ இல்லை தோசைகளை சூடுபடுத்தி மொறுமொறுப்பாக்கி க்ரன்ச் பண்ணி போட்டால் அதான் ஆரிகானோ. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது கூட. இதுதான் அந்த சீக்ரெட் டிப்ஸ். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாஸ்தா. இப்போ வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான க்ரீமியான ஹோட்டல் ஸ்டைல் பாஸ்தா ரெடி ஆகிடும். ஃபைனலாக சீஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இருந்தால் போட்டுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இருந்துச்சு அதனால் போட்டால் தான் நல்லா க்ரீமியாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம மூன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.